அண்ணி எப்போது உங்களுக்கு அம்மாவானார்கள்? அண்ணி வந்து எங்களுக்கு வந்து மொத்தம் 6 பேர். ஆ. 6 பேரில் அண்ணி தான் முதல்ல வந்தாங்க. வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பீரியடில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு ரொம்ப தட்டுப்பாடு அந்த நேரம். அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா இந்த சோள மாவு இருக்குது இல்லையா, அந்த மாவில் தான் அரிசி இது கிண்டி அதில் தான் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை கூட நாங்கள் சாப்பிட்டு வாமிட் பண்ணும்போதெல்லாம் எங்களுக்கு கூடயே இருந்து எங்களுக்கு, ஏன்னா அப்பா அம்மா வந்து ஊரில் பெங்களூரில் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கு சாப்பிட்லான்னு கூட எங்களை பெருமையாக பார்த்துக்கிட்டாங்க. நான் சின்ன வயசாக இருந்தனால எனக்கு ரொம்ப பெருசாக அது ஒன்றுமே தெரியல. நான் விளையாட்டு புள்ளியாக இருக்கனால பசி எடுப்பேன், சாப்பிட்ருவேன். ஆனால் எங்கள் சின்னண்ணை மட்டும் தான் ஊற்று பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லாம் சாப்பிட்டு அண்ணி உங்களுக்கு தட்டை காட்டுங்கன்னு பார்த்தா பாத்திரத்தில் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே எங்களுக்கு வச்சு விட்ருவாங்க. சாப்பிடட்டும். அதேமாதிரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த இது அக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்புல கொஞ்சம் வந்திருந்தது. ஈவன் ப்ரைவேட் பார்ட்டில் கூட வந்திருந்தது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க தான் கூட இருந்து நைட்லாம் தூங்கலைங்கட்டு அவங்களே ஃபுல்லாக என்னை தொடச்சி, அப்போ எனக்கு மேபி 10-12 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் தொடச்சி கிடச்சி காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எல்லாமே செஞ்சுருக்காங்க. செய்யாத விஷயமே இல்லை. இப்போ இதெல்லாம் ஒரு பொறுப்பு பார்த்துக்கிறது இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஒரு அம்மாவே செய்கிற விஷயத்தெல்லாம் இப்படி எனக்கு நான் குழந்தைன்னு தான் அவங்கள வளர்த்தோம். நான் வந்து எனக்கு மச்சின குழந்தைலாம் நம்ம பார்க்கல. அப்போ ரொம்ப கஷ்டம். வறுமை ரொம்ப. எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை. அப்போ எங்கள் மாமியார் மாமனார் சம்பாத்தியதான் மாதம் 100 ரூபா தான் அனுப்புவாங்க. நாங்கள் 2 மச்சினை, ஒரு நாத்தனார், நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர், நான். அப்போ அதிலே தான் சாப்பிட்ணும். ஆனால் ரொம்ப இத்தனை நாள் பட்னியாக கிடந்துருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சாப்பிட்ணுமே நினைக்கவே மாட்டேன். எப்படி அந்த மாதிரி ஒரு மைண்டு வந்துச்சு? எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து உங்கள் மச்சினை மாதிரி தான் உனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் அவங்க தான். உங்கள் மாமியார் மாமனார் தான் உனக்கு அம்மா அப்பா. அவங்க மற்றவங்க யார் பார்க்கலன்னா நீ நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அம்மாக்கள் தான் நிறைய குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அந்த அம்மாக்கள் மிஸ் ஆகுறாங்க இல்லை? ஒருவேளை உங்கள் அண்ணி மட்டும் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா, இவங்க அண்ணியாக வராமல் இருந்தால் உங்கள் குடும்பம் என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருக்கேன் சார்.